மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே காலையில் இன்றைக்கி கொஞ்சம் யூஷுவலாக இருக்கிறத விட க்ரௌட் இருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து காலையில் ரொம்ப ஏர்லியராக போய் மார்க்கெட்டில் திங்ஸ் வாங்குறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்ற டைம்லேயுமே நாங்கள் போயிருக்கோம். பட் ஆனால் காலையில் போகிறது வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். அப்போ தான் வந்து லோடெல்லாம் வந்திருக்குமா, அதனால அப்போ ஷாப் பண்ணுறது வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். காலையில் சீக்கிரமாக கிளம்புனா ஒன்றும் டிராஃபிக் இருக்காது அப்படின்னு நினைப்போம். ஆனால் சென்னை டிராஃபிக் மட்டும் அப்படி நினைச்சு நினைப்பாங்க. அதுதான் பிரச்சனை. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கே செம டிராஃபிக்காக இருக்கும். அதுவும் சண்டே காலையில் எல்லாரும் தூங்காமல் வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை இந்த பக்கம் இருக்கிற மார்க்கெட் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஓப்பன். இந்த மார்க்கெட் தான் ஃப்ரூட் ஷாப்புமே காலையிலேயே திறந்துருச்சு தாங்க. எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அந்த குட்டி நான் எடுத்துட்டு போக சொன்னாங்க. ஆனால் இவர் எனக்கு எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஷாப்பிங் டன். ஆக்சுவலி சண்டே வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல க்ரௌடு இருந்துச்சு, நிறைய கடை எல்லாமே ஓப்பனில் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு என்னன்னே தெரியல, ரோடு வந்து செம டிராஃபிக்காக இருந்துச்சு. ஆனால் மார்க்கெட்டில் க்ரௌடே இல்லை, எல்லாரும் வேற எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து நல்லா ஷாப்பிங் பண்ணிட்டு இப்போ வந்து கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கான க்ராசரிஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நான் அதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுவேன் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ஹேர் ஃபால் இருக்குது. ஸோ அது வந்து என்ன ரீசன்னே தெரியல. ஸோ அதனால ஃபுட்டில் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ ஃபுட்டில் மட்டுமே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்டிப்பாக என்னோட ஸ்லீப்பிங் ரொட்டீன் சேஞ்ச் பண்ணணும், என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயமே வந்து என் லைஃப்பில் சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்புறம் மெனு பிளான் பண்ணும்போதும் பேலன்ஸ்டான டயட்டாக இருக்கணும். அதுலேயும் அயன், ஜிங்க், பயோட்டின் இதெல்லாம் அதிகமாக இருக்க மாதிரியான ஃபுட்டு தான் நான் எடுத்துக்க போகிறேன். அப்புறம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல வந்து வெஜ், நான்வெஜ் இது ரெண்டுலையுமே பேலன்ஸ்டான டயட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன் வந்து நம்ம பாடியில் நல்லா இருக்கும். ஸோ அதனால என்னோட டயட்ல வந்து இது ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி தான் நான் பிளான் பண்ண போகிறேன். ஸோ இந்த அப்கமிங் வீக்ஸில் என்னோட டயட்டை வந்து நான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட ஒர்க் ஈஸியாக்குறதுக்காக ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதையும் வந்து இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் மீல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா என்னோட குக்கிங்கை கொஞ்சம் ஈஸியாக்கலாம் அப்படின்னு தான். ஸோ மார்னிங் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரிங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நெல்லிக்காய் கியூப்ஸ் ரெடி பண்ண போகிறேன். நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு தேவையான சத்து நிறைய இருக்குது. லைக் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அயன், கால்சியம். ஸோ இதெல்லாம் ஹேர் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு, ஹேர் ஃபாலிகல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை வந்து என் டயட்டில் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த கியூப் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய், கருவேப்பிலை, இஞ்சி, ஃப்ரெஷ் மஞ்சள் இருந்துச்சு என்கிட்ட. ஸோ அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா அரைச்சு ஐஸ் ட்ரேயில் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா எவ்ரிடே மார்னிங் ஹாட் வாட்டரில் ஒரு கியூப் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குக்கிங்க்கு டெய்லி தேவைப்படுற வெங்காயம், பூண்டு இதெல்லாம் தோல் எடுத்து இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுருவேன். அது தீர தீர டைம் கிடைக்கும் போது ரீஃபில் பண்ணி வச்சுப்பேன். அண்ட் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே தான் இடித்து குக்கிங் பண்ணும்போது யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுவுமே டைம் சேவிங்காக ஒரு 1 வீக் அளவாக மட்டும் ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி பூண்டு, அரை கைப்பிடி இஞ்சி, கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சத்தூள், ஆயில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி. ஸோ
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டயட்டில் நான்வெஜ்ஜும் ஆட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ வீக் டேயில் குக் பண்ணுறதுக்கு மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ இந்த வீக் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மத்தி மீன் கிடச்சிச்சு. அதில் omega-3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அதுவும் ஹேர் ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதையும் மேரினேட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வேணுங்கிறப்போ டீஃப்ரோஸ்ட் பண்ணி குக் பண்ணிப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கீரை வந்து யூஸ்வலாகவே சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டெய்லி குக் பண்ணுறதுக்கு பிரித்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா 1 வீக் நல்லாயிருக்கும், எடுத்து யூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ அடுத்தது இந்த முளைக்கட்டின பயிர், இதுவும் என்னோட டெய்லி டயட்டில் இருக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பயிர் ஒரு குட்டி பயிர் முளைக்கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ அது தீர திரும்ப ஊற வச்சு முளைக்கட்டிப்பேன். ஸோ என்னோட மீல் ப்ரிப்ரேஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவே என்னோட குக்கிங்கை வந்து கொஞ்சம் ஈஸியாக்கிடும். பட் என் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால முன்னாடியே ஹாஃப் குக் பண்ணியோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றது எனக்கு பர்சனல் ஃபேவரட் கிடையாது. ஒர்க் அதிகமாக இருக்க டேஸில் மெனுவை சிம்பிளிஃபை பண்ணணும்னு நினைப்பனே தவிர முன்னாடியே குக் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு யோசிக்க மாட்டேன். அண்ட் இது என்னோட பர்சனல் சாய்ஸ். ஸோ என்னோட அப்கமிங் வீக்கான மெனு வந்து இந்த மேக்னெட்டிக் மீல் பிளானர்ல தான் நான் வந்து நோட் பண்ண போறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் மெனு பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது நோட் புக்ல எழுதிப்பேன், இல்லை டைரியில் எழுதிப்பேன். பட் இதில் எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இதை எப்போ வேணாலும் ரிவ்யூ பண்ணிக்கலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கு. எனக்கு வந்து கசகசன்னு எல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் வந்து அந்த மீல் பிளான் பண்றதுக்கான ஸ்பேஸும் கிராசரி எழுதுறதுக்கான ஸ்பேஸும் மட்டும் வேணும்னு அப்படி தேடி பார்த்து கடைசியா இதை வந்து நான் வாங்கினேன். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா 2 மார்க்கரும் வரும். இது வந்து மேக்னெட்டிக் டைப் தான். ஃப்ரிட்ஜ்லேயே இப்படி வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம், நம்ம எங்கேயாவது வச்சுட்டு தேட வேண்டாம். ஸோ இதுவுமே எனக்கு வந்து இதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மெனு பிளான் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எவ்ரிடே பிரேக்ஃபாஸ்ட்டில் ராகி மில்க் ஷேக் இருக்கும். இதில் நட்ஸ் பால் எல்லாம் போட்டு எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வேணுங்கிற நியூட்ரியன்ஸ் விட்டமின் இ, பயோட்டின், ஜிங்க், omega-3 ஃபேட்டி ஆசிட், காப்பர், விட்டமின் பி, அயன், கால்சியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக எடுத்துப்பேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு மீலில் வெஜ்ஜிஸ் எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி ஊத்தாப்பம், கேரட், ஆனியன் எல்லாம் போட்டு அப்புறம் பீனட் சட்னி. லஞ்சுக்கு மண்டே யூஸ்வலி சிம்பிளாக தான் பிளான் பண்ணுவேன். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு சாம்பார், வெந்தயக்கீரை, பொடலங்காய் பொரியல், அப்புறம் ஆம்லேட். எக்கும் டெய்லி எடுத்துக்கிற மாதிரி பார்த்துப்பேன். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கும் சிக்கன் ட்ரை ரோஸ்ட்டும் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மீலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேணுங்கிற கார்ப் வந்து டேப்பியோக்கால இருந்தும் ப்ரோட்டீன் வந்து சிக்கன்ல இருந்தும் கிடைச்சிரும். இன்னைக்கான ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின பச்சைப்பயிர், மாதுளம்பழம். மார்னிங் ஈவினிங் எப்போ பசிக்குதோ அப்போ எடுத்துப்பேன். பட் ஸ்ப்ரவுட்ஸும் ஃப்ரூட்ஸும் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ எல்லா நாளைக்குமே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைக்கிற மாதிரி தான் மெனு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ டியூஸ்டேக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெண்பொங்கல், தேங்காய் சட்னி, நெல்லிக்காய் ஜூஸ் வந்து முழிச்சு கொஞ்சம் நேரத்தில் எடுத்துப்பேன். ராகி மில்க் ஷேக் அதிலிருந்து ஒரு 30 to 40 minutes எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். ஸோ லஞ்சுக்கு முளைக்கட்டின பச்சை பயிரில் குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. இன்னைக்கு ஃபிஷ் இருந்ததுனால கீரை எடுத்துக்கல. பட் அப்கமிங் டேஸில் வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ஆட் ஆனாக இருக்க மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். டின்னருக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் ஆம்லேட்டில் வந்து ஆனியன், கேப்சிகம், மஷ்ரூம் எல்லாம் ஆட் பண்ணிப்பேன். அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ இதுலேயுமே விட்டமின் சி, விட்டமின் இ, அயன், பொட்டாசியம், பயோட்டின் இதெல்லாமே இருக்குது. இதுவுமே ஹேர் க்ரோத்துக்கு, ஸ்கேல்ப் ஹெல்த்துக்கு, ஹேர் லாஸ்க்குன்னு நிறைய நியூட்ரியன் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்நாக்கு இன்னைக்கு ஃப்ரெஷ் வேர்க்கடலையும் ப்ளூபெரியும். வேர்க்கடலையிலையும் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ, பயோட்டின், விட்டமின் B9, ஜிங்க்னு ஹேர் ஹெல்த் க்ரோத்துக்கான எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்குது. ஸோ வெனஸ்டேக்கான பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தியும் எக்கரியும். லஞ்சுக்குமே எக்கரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒர்க் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பொரியலுக்கு வந்து ப்ராக்கலியும் பாலக்கீரையும், அண்ட் டின்னருக்கு ஆப்பம், வெஜிடபிள் ஸ்டூ. அப்புறம் இன்னைக்கான ஸ்நாக்குக்கு முளைக்கட்டின சுண்டல், கொய்யாப்பழம். ஸோ நெக்ஸ்ட் தேர்ஸ்டேக்கான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ ஆம்லேட். லஞ்சுக்கு பருப்பு, சுக்குட்டி கீரை, பீட்ரூட் பொரியல், ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணாமல் வாழை இலையில் ரேப் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணிடுவேன். சில சமயம் வந்து ரேப் பண்ணாமையும் பண்ணுவேன். அண்ட் டின்னருக்கு வெஜிடபிள் எல்லாம் போட்டு பனியாரம், கேப்சிகம் சட்னி. அண்ட் இன்னைக்கான ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின பச்சை பயிர், மாதுளம்பழம். அண்ட் ஃப்ரைடே வந்துட்டோம். இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் தோசை, கேரட் சட்னி. லஞ்சுக்கு சாம்பார், காலிஃப்ளவர் ஃப்ரை இல்லை பொரியல், அப்புறம் முட்டை போட்டு பாலக்கீரை, ஃபிஷ் ஃப்ரை. ஆக்சுவலி இதுதான் நான் லஞ்சுக்கு மெனு பிளான் பண்ணேன். பட் அன்றைக்கி ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால இந்த மெனுவை சேஞ்ச் பண்ணி கேரட் மேங்கோ சாதம், ஆம்லேட் பண்ணிட்டேன். டின்னருக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கிச்சடி. அண்ட் ஸ்நாக்குக்கு பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின சுண்டல், ஆரஞ்சு. அண்ட் இட்ஸ் வீக்கெண்ட், சாட்டர்டே. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஃபேவரட் மரவள்ளி கிழங்கும் சிக்கன் ரோஸ்ட்டும். லஞ்சுக்கு மத்தி மீன் குழம்பு, பொடலங்காய் பொரியல். ஸோ ஃபிஷ் குழம்பு இருந்தாலுமே ஒரு பொரியல் எப்போவுமே இருக்கும். அண்ட் டின்னருக்கு தோசை, புதினா சட்னி. எக் வந்து இன்னைக்கு டின்னருக்கு எடுத்தாச்சு. அண்ட் ஸ்நாக்குக்கு முளைக்கட்டின பச்சை பயிர், கொய்யாப்பழம். ஃபைனலி இட்ஸ் சண்டே. அண்ட் கண்டிப்பாக கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்ல நமக்கும். ஸோ இன்றைக்கி வந்து மெனு சிம்பிள் தான். மார்னிங் வந்து பிரெட் ஆம்லேட், லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி, லிவர் ரோஸ்ட் அண்ட் ரைத்தா. டின்னருக்கும் சேம் சிக்கன் பிரியாணி, அப்புறம் ஆம்லேட். அண்ட் ஸ்நாக்குக்கு இன்றைக்கி வாட்டர்மெலன்.
ஸோ இப்படி தான் என்னோட மெனு வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட ரொட்டீன் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு முடிஞ்ச ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மெனுவெல்லாம் தாண்டி நான் ஃபாலோ பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் 3 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ தண்ணி குடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். 3 லிட்டர் தண்ணியெல்லாம் டெய்லி எடுத்துக்கிறேனா அப்படின்னு கேட்டால் நிஜமாவே கிடையாது. ஸோ அதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இன்ஃபியூஸ்டு வாட்டராக எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு பாட்டிலில் வந்து கறி லீஃப் போட்டு வச்சுப்பேன். அது வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால நான் அது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டிலில் வந்து நம்ம யூஸ்வலாக போடுற அந்த மின்ட் லெமன் இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து ஆன்லா கூட போட்டு ட்ரை பண்ணுறேன். அதுவுமே ஃப்ளேவர் நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ஃபியூஸ்டு வாட்டர் எடுத்துக்கும்போது கண்டிப்பாக அது டெய்லி குடிச்சிருவோம். ஏன் அப்படின்னா ஈவினிங்னால அதோட ஃப்ளேவர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால கண்டிப்பாக ஈவினிங் முன்னாடி அந்த 2 பாட்டில் வந்து கண்டிப்பாக குடிச்சிருவோம். ஸோ தண்ணி குடிக்கிறதே முக்கியமாக நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யாராவது இது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணும்போது நீங்கள் உங்களை நீங்களே ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக அதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.